ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு மை சேனல். திருமலை திருப்பதியினுடைய இன்றைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு வல்லூரி வம்சிநாத் ரெட்டி அப்படிங்கிற பக்தர் திருமலையில் இருக்கக்கூடிய மெயின் டெம்பிளான ஸ்ரீவாரி டெம்பிள் முன்னாடி நின்று ஃபோட்டோ ஷூட் செய்த நியூஸ் சோசியல் மீடியாவில் வைரலாகி இருக்குது. வல்லூரி வம்சிநாத் ரெட்டி அப்படிங்கிற பக்தர் வியாழக்கிழமை தன்னுடைய விஐபி பிரேக் தரிசனம் முடிச்சுட்டு தன்னுடன் கூடவே அழைச்சிட்டு வந்திருந்த 4 பர்சனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மூலம் ஸ்ரீவாரி டெம்பிள் முன்னாடி நின்று ஃபோட்டோ ஷூட் செய்திருக்கிறாரு. இதை அங்கிருந்து கவனித்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எம்ப்ளாயீஸ் மற்றும் விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஸ்ரீவாரி டெம்பிள் முன்னாடி நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தங்களுடைய டியூட்டிஸ் பார்க்க போயிட்டாங்க. ஆனாலும் சிறிது நேரம் கழித்து அந்த பக்தர் மீண்டும் வந்து அதே இடத்துல ஃபோட்டோ ஷூட் செய்திருக்கிறாரு. இதை கவனித்த திருமலை திருப்பதியினுடைய விஜிலன்ஸ் மற்றும் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அவரது அணுகுமுறைக்கு எதிராக லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நவம்பர் 18ஆம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நியூ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அவர்களுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நவம்பர் 18ஆம் தேதி நடந்தது. அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எவ்வரி மந்த் ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று திருமலை மற்றும் திருப்பதியை சுற்றியுள்ள பக்தர்களுக்கு ஸ்ரீவாரி தரிசனம் ப்ரொவைட் பண்ண போகிறதா டிசைட் பண்ணி இருந்தாங்க. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி எடுத்த இந்த முடிவுக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் துவங்கி, அதாவது டிசம்பர் மாதம் நாளை 1 ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று திருமலை மற்றும் திருப்பதியை சுற்றியுள்ள லோக்கல் பீப்புள்ஸ் தரிசனம் செய்வதற்கான தரிசன ஏற்பாடுகளும் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவர்களுக்கான டிக்கெட் இஷ்யூ செய்ய போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ப்ரெஸ் ரிலீஸை பப்ளிஷ் செய்து இருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஸ்ரீவாரி தர்ஷன் ஃபார் லோக்கல்ஸ் இந்த டிக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு தந்திருக்காங்க. லோக்கல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் திருப்பதி அர்பன்ஸ், திருப்பதி ரூரல்ஸ், சந்திரகிரி, ரேணிகுண்டா மற்றும் திருமலாவினுடைய லோக்கல் பீப்புள்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் எவ்வரி மந்த் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீவாரி தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் இஷ்யூ செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம், அதாவது ரேணிகுண்டா மற்றும் திருமலா லோக்கல் பீப்புள்ஸ், சந்திரகிரி, திருப்பதி ரூரல்ஸ், திருப்பதி அர்பன் பீப்புள்ஸ் இவங்க எல்லாருமே தங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை காண்பித்து திருப்பதி மற்றும் திருமலாவில் தரிசனத்திற்கான டோக்கன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக டிசம்பர் 3ஆம் தேதி தரிசனத்துக்கு டிசம்பர் 1ஆம் தேதியே இதற்கான டிக்கெட் இஷ்யூ பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. பட் வெதர் கண்டிஷன் நார்மலாக இல்லை அப்படிங்கிற காரணத்தால் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2ஆம் தேதி மகதி ஆடிட்டோரியம், அதாவது மகதி ஆடிட்டோரியம் திருமலாவினுடைய கம்யூனிட்டி ஹால், திருப்பதியில் மகதி ஆடிட்டோரியத்திலையும் திருமலாவில் கம்யூனிட்டி ஹால்ஸ்லேயும் லோக்கல் பீப்புள்ஸ்க்கான இந்த தரிசன டிக்கெட்ஸ் பக்தர்கள் தங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை காண்பித்து இந்த டிக்கெட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. அடுத்த முக்கியமான நியூஸ் திருமலாவை பற்றி என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கணும்னா, திருமலாவில் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் இனிமேல் பேசுவதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருமலாவினுடைய புனிதம் மற்றும் ஆன்மீக அமைதியை பாதுகாக்கும் பொருட்டு திருமலாவில் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் பேன் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமலையில் இன் ரீசன்ட் டேஸில் சில நபர்கள் மற்றும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தங்களுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு ஸ்ரீவாரி டெம்பிள் முன்னாடி பொலிட்டிக்கல் அண்ட் ஹேட் ஸ்டேட்மெண்ட் ஊடகங்களோடு பகிர்ந்து கொள்வதால் திருமலை திருப்பதியினுடைய அட்மாஸ்பியருக்கு டிஸ்டர்ப் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலா திருப்பதியினுடைய புனிதத்தை பாதுகாக்கும் பொருட்டு இந்த டிசிஷன் எடுத்திருக்கிறதாக தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி தரிசனம் பற்றின ஸ்டேட்டஸ் பார்க்கலாம்.
டைரக்ட் சர்வ தரிசனத்தில், அதாவது எந்தவித டிக்கெட்ஸும் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரம் ஆனது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. திருமலாவில் காலபைரவர் ஹோமம் இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்றதாகவும், நாளைக்கு சண்டிகேஸ்வரர் ஹோமம் நடைபெறுவதாகவும் திருமலை திருப்பதியினுடைய ப்ரெஸ் ரிலீஸில் பப்ளிஷ் செய்திருக்காங்க. நேற்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திருமலையில் தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் 62,147 பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. முடிக்காணிக்கை கொடுத்த மொத்த பக்தர்கள் 23,996. 3.77 கோடி பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக தந்திருக்காங்க. 10 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வருவதற்கு 18 மணி நேரம் ஆனது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இன் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 50 ரூபா 100 ரூபா ரூம்ஸ் 1150 ரூம்ஸ் காலையில் டோட்டலாக இருந்ததாகவும், அவைலபிலிட்டி இருந்த ரூம்ஸ் 1150 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் இன்றே தரிசனம் செய்வதற்கு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்றே தரிசனம் செய்வதற்கு ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணப்பட்டது. நாளை டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தரிசனத்துக்கு 1000 டோக்கன்ஸ் இஷ்யூ செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக ஸ்ரீவாரிமெட்டில் 4000 டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 13,134 டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.